ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம். ஸோ நேற்று பொசிஷனல் ட்ரேட் வச்சுருந்தோம் இல்லையா, பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே எடுத்தேன். ஸோ அந்த இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6000 rupees வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் இந்த 15,000. ஸோ நான் இன்னைக்கு ஒரு மிஸ்டேக்கும் பண்ணேன். ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிளியராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில நண்பர்கள் வந்து லைவ்ல வந்து சொல்லித்தாங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என்னால் கரெக்டாக ஒரு டைமுக்கு வந்து லைவ் வர முடியாது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு எகெயின் வந்து இதை நான் பண்ணுறதுனால எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து பண்ணலாம் இல்லையா, பட் அப்படி பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்து என்டர் ஆகிறேனோ அந்த இடத்த மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது, ஓகேங்களா, என்னோட டெலிகிராம் குரூப்பில். ஸோ புது நண்பர்கள் யாராவது வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க. ஸோ இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்னா நம்ம வந்து நேற்று எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து எதர் ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லைன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே மூவ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக் இருக்கு. ஸோ நிறைய புஷ் பண்ணியிருக்காங்க பையர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஆர் இங்கே இருக்கு இல்லையா, சிபிஆர் 20 அண்ட் 50 EMA இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த கேண்டில் வந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே கேண்டில். இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சிபிஆர் கீழே வச்சிருக்கலாம், ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் அங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டேக் லாங், நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுத்திருக்கலாம். ஸோ இங்க எடுத்திருக்கலாம். ஸோ எடுத்திருந்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டா இந்த R1 தான். ஸோ நமக்கு வந்து இந்த ஹை போகலாம். பட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த R1 டார்கெட்டா வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு 1:1 தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. பட் நல்லா வந்து ஈஸியா வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். இது நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மறுபடியும் வந்து ட்ரிகர் ஆயிருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிட்டு மறுபடியும் தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா 1:1 ஓகே தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்கேல்பிங் இல்லைன்னா வந்து 1:2 ட்ரை பண்றோம், ஓகே தான். பட் இது ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்ன கேட்டால் கிடையாது. சில நண்பர்கள் ஸ்கேல்பிங்காக இந்த கேண்டிலை பார்த்தோன்னே என்டர் ஆயிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஸ்கேல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல கேண்டில்ஸ் அவங்களுக்கு வந்து எங்கே க்ளோஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கே வந்து அவங்க வந்து இந்த R1 R2 R3 இதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்கேல்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல என்டர் ஆகுறோம், அங்கிருந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான் ஸ்கேல்பிங், ஓகேங்களா. ஸோ நம்ம 1:2 1:1 வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால இந்த R1 R2 வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ யூஸ் பண்ணலாம், பட் தப்பு கிடையாது. பட் நல்ல கேண்டில்ஸ் எப்போ வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் கேண்டில்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதன்படி இதில் ஒரு ஸ்கால்பிங் யாராவது பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ணலை. ரீசன் அதான் சொன்னேன், நான் வந்து பொசிஷனில் வந்து என்னோட மணி எல்லாம் வச்சிருந்தேன். அதுவே நமக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம ஏன் இன்ட்ராடே போங்கிறதுனால நான் வந்து அந்த பொசிஷனில் ஃபாலோ பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே பண்ணேன். ஸோ அந்த இன்ட்ராடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல், அதுக்கு ஹெட்ஜிங். ஸோ இது வந்து அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6000 rupees வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. நான் என்ட்ரான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:18 அந்த டைமுக்கு வந்து என்டர் ஆயிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு 16,550 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் என்ட்ரானேன். அது ஹெட்ஜிங்காக பார்த்தீங்கன்னா 16,750 16,350. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 வந்து அதில் ப்ராஃபிட் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்று ஹோல்ட் பண்ணது என்னன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எகெயின் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கு. அது நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் சேம் சிமிலர் செட்டப் தான். நமக்கு வந்து சிபிஆர் நல்லா பிரேக் பண்ணி இங்கே வந்து க்ளோஸ் வச்சுச்சு. க்ளோஸ் வச்சக்கப்புறம் நம்ம என்டர் ஆயிருந்தோம்னா சிபிஆர் கீழே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருக்கலாம். அப்போ நம்ம சிபிஆர் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து
R2 எஸ் R2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1:3 இருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நமக்கு வந்து நிஃப்டியில் 1:1 தான், பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1:3. இது ஒரு சூப்பரான ரேலி ஆக்சுவலாக. ஸோ இந்த ரேலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 12:55 கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி அப்புறம் கன்சாலிடேட் ஆகியிருந்தது. ஸோ நான் நேற்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதிர் கன்சாலிடேஷன் ஆகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கன்சாலிடேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் இந்த இண்டிகேட்டர் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேவா சார், இது வந்து நேத்தோட ஹை இல்லையா? ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஹையை விட கொஞ்சம் தான் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு ட்ரேடிங் டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. பட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 36,435, கீழே பார்த்தீங்கன்னா 35,764. ஸோ இந்த ட்ரேடு தான் நம்ம நேற்று வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய வந்து டிஃபரன்ஸ் கிடையாது நேத்தோட ஹைக்கும் இன்னைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 36,176, இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 36,226. ஒரு 50 பாயிண்ட் வந்து ஹைல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த எப்படி பார்த்தாலும் இது கன்சல்டேஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கீழ இருந்து மேலே வந்தனால நமக்கு வந்து பெரிய ரேலி மாதிரி தெரியுது. பட் நேத்து ஹையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட் தான் வந்து அதிகமாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் எனிவே நமக்கு வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த புல்லிஷ் மூமெண்டம் கண்டினியூ ஆகுது மார்க்கெட்ல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பார்த்த ட்ரேடு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9,000 ரூபா ப்ராஃபிட்ல வந்து நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். கரெக்டாக நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா சாரி 9,000 ப்ராஃபிட் வந்துச்சு இல்லையா? ஸோ நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:45க்கு க்ளோஸ் பண்ணேன். ஸோ 12:45க்கு க்ளோஸ் பண்ணும்போது நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ 12:45 கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். எஸ். ஸோ இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரேலி இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ரேலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், இதில் பெரிய நெகட்டிவ் கேண்டில்ஸ், அதாவது ரெட் கேண்டில்ஸ்னு சொல்லிட்டு எந்த கேண்டில்ஸுமே ஃபார்ம் ஆகலை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கேண்டிலில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சம் வீக் ஆன மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அப்போ என்னாச்சு, கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே தான் புஷ் பண்ணுச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு. அண்ட் இந்த கேண்டில் இந்த இதை கட் பண்ணி மேலே போகும்போது ஓகே, ஸோ நம்ம வந்து வந்த லாபம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணேன். அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 36,100 எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ க்ளோஸ் ஆகும்போது 36,226 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நான் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 315 320 வரைக்கும் வச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 14,000 ரூபா இருக்கும். 14,800 இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த 800 போனால் கூட எனக்கு இன்னொரு 13,000 14,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ஒரே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 23,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக் தான். பட் ஓகே, இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே இதே ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் க்ளோஸ் பண்ணும்போது மேலே போகும். அப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன் மணியை. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது சொல்ல முடியாது. பட் தட்ஸ் ஓகே தான். ஸோ இன்னைக்கு நான் ஹாப்பி தான். ஸோ 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் நிறைய பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.